தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்சகோதரி ரோசி அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் அவர்களின் சுகிர்த கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறும்படியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த இறை பலியிலே இறைவனுடைய ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து திருத்துதரும் மறைசாட்சியுமான புனித யாக்கோபுவினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஆங்கிலத்திலே ஜேம்ஸ் என்றும் நம்முடைய வழக்கு மொழியிலே சந்தியாகப்பர் என்றும் அழைக்கப்படக்கூடிய ஆண்டவருடைய திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியாகிய புனித யாக்கோபுவினுடைய விழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். புனித யாக்கோபுவினுடைய பரிந்துரை வேண்டி அவரை போல நாமும் இயேசுவின் மீது அதிகமாக பற்றன்பு உடையவர்களாக வாழக்கூடிய வரம் வேண்டி இந்த பலியில் நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்போ ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை. அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையல் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர்.
ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல் எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரியலை சுமந்து வரும்போதும் அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறைவசனங்கள் 20 முதல் 28 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20, இறைவசனங்கள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டு கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர்.
இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் புனித சந்தியாகப்பருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களை, இன்றைய நாளில் நாம் விழா கொண்டாடுகின்ற புனித யாக்கோபை அல்லது புனித சந்தியாகப்பரை பெரிய யாக்கோபு என்றும் அழைக்கின்றோம். ஏனென்றால் சிறிய யாக்கோபு என்று இன்னொருவர் இருக்கின்றார். அவர் அல்பேயுவின் மகன், இவர் செபதேயுவினுடைய மகன். இவருடைய சகோதரர் தான் யோவான். யாக்கோபு, யோவான் என்கின்ற இந்த இரண்டு சகோதரர்கள். இவர்களுக்காகத்தான் இவர்களுடைய தாயார் இயேசுவிடம் வந்து கேட்கிறார். இரண்டு மகன்களில் ஒருவரை வலப்புறமும் இன்னொருவரை இடப்புறமும் நீர் அமரச் செய்யும் என்று இவருக்காக மன்றாடுவதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களை, இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற இந்த புனித யாக்கோபு தான் இயேசுவினுடைய அந்த திருத்தூதர்களிலே முதலாக மறைசாட்சி முடியை பெற்றவர். கிபி 44வது ஆண்டிலே ஏரோது அக்ரிப்பா என்கின்ற மன்னனால் வாளால் வெட்டப்பட்டு மறைசாட்சியாக இறைவனுக்காக தன்னுடைய உயிரை கையளித்தவர். இயேசுவினுடைய நெருங்கிய சீடர்களுள் ஒருவராக இவர் இருந்தார். இயேசுவினுடைய பவர் ஹவுஸ் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு எப்பொழுதும் இயேசுவை சூழ்ந்து இருந்த பேதுரு, யோவான் இவர்களோடு யாக்கோபும் இருந்தார். இந்த மூன்று சீடர்களைத்தான் இயேசு தன்னுடைய முக்கிய அலுவல்களுக்கெல்லாம் அழைத்து செல்லக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார். யாயிரினுடைய மகளை குணப்படுத்துகின்ற அந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது தாபோர் மலையிலே உருமாற்றம் அடைந்த அந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, கெத்சமனி தோட்டத்திலே இரத்த வியர்வை சிந்தும் போதும் கூட இந்த மூன்று சீடர்களும் தான் இயேசுவிற்கு அருகில் இருந்தார்கள். ஆக அப்படி இயேசுவினுடைய மிக நெருக்கமாக வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேற்றினை பெற்றிருந்தவர் தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித யாக்கோபு. திரு அவையினுடைய தொடக்க கால தலைவர்களுள் மிக முக்கியமான தலைவர்களுள் ஒருவராகவும் இவர் இருந்திருக்கின்றார். முதலாக கூட்டப்பட்ட எருசலேம் திருச்சங்கத்தின் தலைவராக இருந்து பிற இனத்து மக்களுக்கும் மீட்பு உண்டு என்கின்ற கருத்தை மிகவும் ஆழமாக அழுத்தமாக புனித யாக்கோபு பதிவு செய்திருக்கின்றார். இறைவன் மீது அதிகமாக அன்பு கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களுடைய ஆற்றலினால் எந்த செயலையும் செய்வதற்கு உறுதியாக ஒரு புதிய எழுச்சியோடு இருந்த காரணத்தினால் இந்த சகோதரர்கள் இரண்டு பேருக்கும், யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஆண்டவர் ஒரு சிறப்பு பெயரை கொடுத்திருந்தார். இடியின் மக்கள் அல்லது பொவர்னகேஸ் என்று இடியின் மக்கள் என்று பொருள்படக்கூடிய பொவர்னகேஸ் என்கின்ற அந்த பெயரை கொடுத்திருந்தார். எதற்காக என்று சொன்னால், இவர்கள் மற்ற சீடர்களை காட்டிலும் துடிப்போடு செயல்பட்டார்கள். அதற்கான உதாரணங்களை லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 49 மற்றும் 54வது வசனங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு முறை யோவான் இயேசுவிடத்தில் இவ்வாறு சொல்லுவார்: ஆண்டவரே, உமது பெயரால் ஒருவர் பேய் ஓட்டுவதைக் கண்டு அவர்களை நாங்கள் தடுக்க பார்த்தோம் என்று சொல்லுவார். அதாவது இயேசுவின் பெயரால் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்று அறிந்த உடனேயே அங்கு உடனடியாக குரல் கொடுப்பவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள்.
அதே போல ஒரு முறை இயேசு எருசலேமிற்கு செல்லும் நோக்கத்திலே சமாரியர் பகுதி வழியாக கடந்து செல்வார். அப்பொழுது சமாரியர்கள் இயேசுவை அந்த வழியாக கடந்து செல்ல அனுமதிக்க மாட்டார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். அப்பொழுதும் இந்த 2 சகோதரர்களும் யாக்கோபும் யோவானும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவார்கள், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழித்து விடும்படியாக செய்யவா, அது உமக்கு விருப்பமா என்று அங்கே கேட்பார்கள். இயேசுவுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த அந்த மக்களை, இயேசுவுக்கு எதிராக அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்திற்காக அழித்துவிட அங்கே துடிப்போடு இந்த 2 சகோதரர்களும் செயல்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, பேதுரு இந்த அளவு, யாக்கோபு இந்த அளவிற்கு இயேசுவின் மீது அதீத ஆர்வம் உடையவராக, அன்பு உடையவராக இருந்தார். அவருடைய தாய் அவர்களுடைய இயேசுவிடத்தில் வந்து அவர்களுக்காக அந்த பரிசை அல்லது அரியணையை கேட்பது அவர்களுடைய அந்த உலக தன்மையாக, மனித இயல்பாக இருந்தாலும் கூட அவர்கள் எளிதாக அதனை கடந்து வந்து விடுகிறார்கள். ஆண்டவருடைய போதனையை கேட்ட பிற்பாடு நாம் இந்த உலக ஆசாபாசங்களுக்காக நாம் நம்முடைய முயற்சிகளில் ஈடுபடுவது அல்லது பெரிய பெரிய பதவிகளில் இருக்க ஆசைப்படுவது என்பது தவறான கண்ணோட்டம். அதை நாம் கொண்டிருப்பது இயல்பல்ல என்பதை விரைவாகவே புரிந்து கொண்டு அவர்களும் இயேசுவினுடைய பணி வாழ்விலே தங்களையும் ஒருநிலைப்படுத்தி கொண்டார்கள். மிகவும் தீவிரமாக ஆண்டவரை குறித்த செய்தியை பறைசாற்ற ஆரம்பிக்கிறார்கள். அதன் விளைவுதான் யாக்கோபு வாளால் வெட்டப்பட்டு இயேசுவுக்காக மறை சாட்சியாக மரிக்கிறார். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே புனித யாக்கோபு நமக்கும் இப்படிப்பட்ட ஆர்வம் இருக்கிறதா என்கின்ற கேள்விதனை நம்மிடத்தில் இந்த நாளில் எழுப்புகின்றார். ஆண்டவர் மீது நாம் பற்றார்வம் கொண்டு விளங்குகின்ற பொழுது, ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்தி நாம் வாழுகின்ற பொழுது, இந்த உலக ஆசாபாசங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இந்த உலகம் தரக்கூடிய பெயருக்கும் புகழுக்கும் அரியணைகளுக்கும் அதிகாரத்திற்கும் நாம் நம்மை இழந்து விட மாட்டோம். மாறாக நிலை வாழ்வை நம்முடைய கண் முன்பாக கொண்டு நாம் செயல்படுகிற பொழுது, இறை திருவுளம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற நாம் அனுமதிக்கிற பொழுது, நிச்சயமாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பெரிதாக இருக்கும் என்பது இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்ற புனித யாக்கோபு நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அன்பு மக்களை, நம்முடைய வாழ்வுதனை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாமும் பதவிக்கும் பெயருக்கும் புகழுக்கும் அதிகாரத்திற்கும் ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது இறை திருவுளத்தை முன்னிலைப்படுத்தி இறைவன் நம்மிடத்திலே விரும்புகின்ற செயல்பாடுகளுக்கு நாம் முக்கியத்துவம் தருகின்றோமா? இறைவனுடைய செய்தியை, இறைவனை குறித்த செய்திகளை மற்றவர்களிடத்திலே நாம் போய் அறிவிக்கிறோமா? அவருடைய அன்பின் சாட்சிகளாக இந்த உலகத்திலே வலம் வருகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வுதனை வாழ புனித யாக்கோபினுடைய பரிந்துரை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். மலராய் வந்தேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவுள்ளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற திருத்தூதரான புனித யாக்கோபு, இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் திருச்செம்மறியே, எம் மேல்
இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித திருத்தூதர் யாக்கோபின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சந்தியாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.